ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து சுக்கிர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சனி பகவான் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளே மந்த நிலை ஏற்படும். ஒன்றுக்கு பல முறை யோசித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தைரிய வீரியஸ்தானத்திலே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். புத்திரஸ்தானாதிபதி தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளான நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாகும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருமார்கள், சாது சன்னியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் தைரிய வீரிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் கடனினுடைய அசல் தொகையில் ஒரு சிறு தொகையாவது கட்டி முடிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் திறந்து உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்க நாளிலே அவர் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். கூட்டுத் தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத நேரத்தில் உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். அடுத்தவர் பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையேல் உங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது.
சிலருக்கு தந்தைக்காக மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் நடத்தி வருகின்ற தொழிலிலே இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். ஆனால் மூத்த சகோதர சகோதரின் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 3:27 முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 3:05 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டம நாளிலே எள் தானம் செய்து அனுமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது சிறப்பு. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி பொருளாதாரம் மேம்படும். இறைவனுடைய திருவுருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.